டெல்லி செங்கோட்டை பகுதியில கார் வெடிச்ச சம்பவத்துடைய பின்னணியில தீவிரவாதி இருக்கிறதா கருதப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை காலை ஃபரிதாபாத்ல 3 பேரை கைது செய்யறாங்க போலீசார். அந்த 3 பேருமே பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவங்களும் அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வெடிபொருள் செய்யற மூலப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவத்துல டாக்டர் முஜமில் ஷகிலும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவருடைய தொடர்புடையவங்க தான் செங்கோட்டை பகுதியில தற்கொலை படையா மாறி இந்த ஒரு வெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த காரை ஓட்டிட்டு வந்தது டாக்டர் உமர் முகமது. இவரு தான் தற்கொலை படையா மாறி இந்த சம்பவத்தை ஈடுபட்டிருக்காராம். ஷகில் கைது செய்யப்பட்ட பொழுது உமர் முகமது தலைமறைவா இருந்ததா சொல்லப்படுது. அதுக்காக தன்னை பத்தின எந்த ஒரு உண்மையும் காவல்துறைக்கு கிடைக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவே அவசரமா இந்த ஒரு வெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா முதற்கட்டமா சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய எதிரொலியா சென்னை, பெங்களூர் போன்ற முக்கியமான நகரங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. சென்னை விமான நிலையம், ரயில் நிலையம், போக்குவரத்துன்னு பல இடங்கள்லையும் காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. வாகன சோதனையிலும் ஈடுபட்டுட்டு வராங்க.